ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர்கிட்ட போயிட்டு ஒரு மந்தில் வந்து ரன் ஆகலை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துருந்துச்சு. அவங்க வந்து வைண்டிங் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது கனெக்ஷன் வந்து போகுது, பம்ப் வந்து ஃப்ரீயாக சுற்றுது அப்படின்றதுக்காக நாங்கள் கழட்டியை செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெர்மினல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். அதாவது கனெக்ஷன் லைனில் எதுவும் லூஸாக இருக்கும் அப்படின்ற ஒரு கணக்கில் வந்து புதுசு தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஸோ டெர்மினல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப கரெக்டாக பாருங்கள், எர்த்திங் வந்து கரெக்டாக தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. சரி அப்படின்னு சொல்லி கனெக்ஷன் ஏதாவது லூஸாக இருக்குதா என்னென்னு இழுத்து பார்த்தோம். அது எதுவுமே லூஸாக இல்லை. அதுக்கடுத்து கெப்பாசிட்டியில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. கெப்பாசிட்டி ஓப்பன் பண்ணோம். கெப்பாசிட்டியில் எந்தவித டேமேஜும் இல்லை, எந்தவித இடத்துலையும் அந்த இதுவும் ஓப்பன் ஆகலை. சரின்னு திருப்பி ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணதுக்கு லைன் கொடுத்து, அதாவது டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணி பார்த்தோம். டெஸ்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்தப்பையும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து தெரில. சரி, அவுட்புட் சைடும் பார்த்தோம். அவுட்புட் சைடும் டெஸ்ட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது ஒர்க் ஆகுது. சரி, இப்போ வைண்டிங்குள்ளே வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ என்ன அப்படின்னு நினச்சிட்டு ஃபுல்லாக வைண்டிங் ரிமூவ் பண்ணி பார்த்துடலாம். சரி, மோட்டரோட தைராய்டை ஃபுல்லாக கழட்டிட்டு, அதாவது ஸோ அந்த 3 தைராய்டுமே நாங்கள் கழட்டிட்டு பின்னாடி ஹேமர் வச்சு தட்டணும் அப்படின்னா ஃபுல்லாகவே போயிடும். எப்படி தட்டுறது அப்படிங்கிறத பாருங்கள். முக்கியமான விஷயம், இது வந்து நைலான் ஹேமர் யூஸ் பண்ணி தட்டுங்க, அப்போனா தான் லைஃப் வந்து நல்லா வரும். நீங்கள் நார்மலாக ஸ்டீல் ஹேமர் வச்சு தட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தட்டும்போது சாஃப்ட் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ ஓப்பன் பண்ணி நாங்கள் பார்த்தப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வைண்டிங் வந்து போயிருந்துச்சு. ஒரு 1 மந்தில் இந்த மாதிரி வைண்டிங் போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது நாங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்தோம். சரி, பேக் சைடு எந்த அளவுக்கு டேமேஜாக இருக்குது அப்படின்றதுக்காக பேக் சைடு கவரையும் கழட்டி பார்க்கலான்னு ஒரு முடிவு எடுத்தோம். ஸோ இந்த மேலே உள்ள இந்த பக்கம் வந்து எந்த அளவு டேமேஜாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது ஸ்டார்டிங் காயில் வந்து டேமேஜ் ஆகலை, ரன்னிங் காயில் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இப்போ காயில் வந்து நாங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஃபுல்லாக பிரித்து பார்க்குறோம். பிரித்து பார்த்ததுக்கப்புறம் என்ன முடிவு அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்ட்லேயே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ அவங்க வைண்டிங்கில் போட்டிருக்க கனெக்ஷன் எதுவும் வீக்காக இருந்து இப்படி ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகலை. அதனால் அதையும் விட்டுட்டோம். அதாவது அவங்க போட்டிருக்க கனெக்ஷன் ஃபுல்லாக பிரித்து ஸ்க்ராப் பண்ணி பார்த்துட்டோம். உள்ளே இருக்க அந்த டிஓபியை பாருங்கள். அந்த டிஓபி வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாது தான் காரணம் அப்படின்ற மாதிரி கம்பெனி சைட்லேருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டிஓபி எடுத்து ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கலாம். நல்லா வைண்டிங்கை பாருங்கள். ஸ்டார்டிங் காயில் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, ரன்னிங் காயில் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இந்த டிஓபி சுவிட்ச் தான் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படிங்கிறத கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறாங்க. அதாவது இதில் கொடுத்துருக்க லைன் தான் டேமேஜ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி கம்பெனியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நாங்கள் செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு சொல்கிறோம் பாருங்கள். நாங்கள் டெஸ்ட் பண்ணதுக்கு எங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிஓபி சுவிட்ச் வந்து ஒழுங்காக ப்ரொடக்ஷன் ஆகலை, அதாவது ஒழுங்காக ஒர்க் ஆகலை அப்படிங்கிறதா ரீசனு. ஸோ இந்த டிஓபி சுவிட்சை பற்றின ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடியோ அரேஞ்ச் பண்ணிடலாம்.